காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்தவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு ஐந்தாம் நாள் தேவ சமாதானத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை வாசிக்கின்றேன். நீ போய் உன்னுடைய அயலார் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். அவளிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கும் அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றாராம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டதற்கு அவள் சொன்னாள், ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்றாள். அப்பொழுது தேவன், நீ போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வா என்றார். கவனித்தீர்களா? தேவன் கொஞ்சம் பாத்திரங்களை கேட்டு வாங்கு என்று சொல்லவில்லை, அல்லது போதுமான அளவிற்கு பாத்திரங்களை கேட்டு வாங்கு என்று சொல்லவில்லை. அநேகம் பாத்திரங்களை கேட்டு வாங்கு என்று சொன்னார். இதன் அர்த்தம் என்ன? தேவன் அபரிவிதத்தின் தேவன், அவர் அளவற்ற விதத்திலே கொடுக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பாத்திரங்கள் வேண்டுமானாலும் வாங்கிக்கொள், அத்தனை பாத்திரங்களையும் நான் நிரப்புவேன் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் எல்லையை குறிக்கவில்லை, அந்த விதவை போடுவது தான் கர்த்தருடைய எல்லை. அவளால் முடிந்தவரை பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்தாள் என்று நான் நினைக்கின்றேன். பின்பு வீட்டிற்குள் சென்று வார்த்தாள். வேறே பாத்திரம் இல்லை என்று சொன்னபோது எண்ணெய் நின்று போயிற்று. கவனியுங்கள், எண்ணெய் இல்லாததினால் எண்ணெய் நிற்கவில்லை, பாத்திரம் இல்லாததினால் எண்ணெய் நின்று போயிற்று. தேவன் அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். தேவன் செய்த அற்புதத்தினாலே கடன் தீர்ந்து மட்டுமல்லாமல் மிச்சம் உண்டாயிருந்தது. அது எவ்வளவு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் அந்த விதவைக்கு கொடுத்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் பண விஷயத்திலே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பண பிரச்சனையில் சிக்கி நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்கின்றீர்களா? தேவைக்கும் அதிகமான பணங்களை கொண்டு வந்து கடன்களையெல்லாம் நீக்கி இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தேவன் கொடுப்பார். பண தேவைகள் சந்திக்கப்படும் போது விடுதலையும் சமாதானமும் உண்டாகும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. தேவன் பாவத்தை மன்னித்து சமாதானத்தை கொடுக்கிறார். வியாதியை சுகமாக்கி சமாதானத்தை கொடுக்கின்றார். தரித்திரத்தை போக்கி சமாதானத்தை கொடுக்கின்றார். மற்றும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி சமாதானத்தை கொடுக்கிறார். எல்லா ரீதியிலும் நாம் திருப்தி உள்ளவர்களாய் சமாதானம் நிறைந்தவர்களாய் இருப்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.